ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் பாஸ்மதி ரைஸில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அடிகாரமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானோடனே 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பிரிஞ்சில், 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1 பீஸ் ஜாவத்ரி, 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சேர்ந்துச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். பீன்ஸு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற பீன்ஸ் சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கேரட்டை சேர்த்துக்கிறேன். 1 கப் பட்டாணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீளமாக அது சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஜி பாஸ்மதி ரைஸ்க்கு 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா கொதிக்குது. ஒரு கேஜி பாஸ்மதி ரைஸை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். நீ பார்த்துக்கலாம்.
அரை வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தூவிக்கலாம். மேலே நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ரைஸ் எல்லாம் வெந்திருக்குது. உதிரி உதிரியாக்குதா. டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.